மாணவமணிகளே, இன்று உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள். மயூரவண்ணன் சுவாமிகள் ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. தான் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை தன் வாழ்க்கையிலும் திறம்பட வழிமுறைப்படுத்தி காட்டுபவர். இவர் அளித்த ஞானத்தால் நம் தமிழகம் மட்டுமின்றி வெளியூர்களிலும் இவரது சிஷ்யர்கள் மிக சிறந்த ஆசான்களாக விளங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட இவர் நம் கருங்குழி பாடசாலைக்கு விஜயம் செய்தது நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். அவர் உரையாற்றுவதற்கு முன்பு நம் பாடசாலையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் நல்ல தம்பி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மயூரவண்ணன் சுவாமிகள் இங்கு வந்திருப்பது மாணாக்கர்களான உங்களுக்கு மட்டுமல்ல, நம் ஆசிரியர்களுக்கும், ஏன் முக்கிய பொறுப்பில் இருக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் மிக அவசியமான ஒன்று. மயூரவண்ணன் சுவாமிகள் ஒரு சிறந்த ஆசான் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட. அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர் இங்கு தங்கப் போகும் சில நாட்களை நாம் செவ்வனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய உரையை இத்தோடு நிறுத்தி மயூரவண்ணன் சுவாமிகளை பேசுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அமருங்கள் சுவாமி. என் அன்பு மாணவ செல்வங்களே, முதலில் சற்று முன் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஊர் பிரமுகர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். தங்கள் ஊர் மாணவர்கள் கல்வியில் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அவாவுடன் நல்ல ஒரு பாடசாலைகளை தேடி அலைந்து அதிலிருந்து ஆசான்களை அழைத்து வந்து அவர்களை சில காலம் உங்களுக்கு போதிக்க வைக்க வேண்டும் என்ற ஊர் பிரமுகர்களின் இந்த நல்ல எண்ணம் போற்றுதற்குரியது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு இணங்க நற்பண்பாளர்களும் கல்விக்கு முதலிடம் கொடுப்பவர்களும் நிறைந்த நல்லூர் இது என்பதை இந்த இருவர் வழியே அறிந்து கொண்டேன். அடுத்து இதோ இருக்கும் உங்கள் ஆசிரியர்கள். எங்களை விடுத்து இன்னொருவர் வந்து இங்கு போதிப்பதா என்று எண்ணாமல், கல்லாதது உலகளவு என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிவிடும் இந்த அசூயையற்ற மனப்பான்மை எவ்வளவு பேருக்கு வந்துவிடும்? இத்தகைய ஆசிரியர்களை பெற்ற நீங்கள் மகாபாகியசாலிகள். அவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வதே நீங்கள் அவர்களுக்கு ஆற்றும் நன்றிக்கடன். வித்தையில் தேர்ந்து பிறிதொரு நாள் உலகமே போற்றும் உத்தமனாக விளங்குகையில் ஆசானின் குடில் சென்று அவர் பாதம் தொட்டு, இவரே என் கல்வி கண் திறந்த ஆச்சாரியன் என்று உலகோர்க்கு சொல்கிறீர்களே, அதுதான் அவர்கள் வேண்டும் குருதட்சணை. தன் அன்றைய மாணாக்கன் இன்று செல்வச் செழிப்பில் திளைப்பது கண்டு இம்மியளவும் பொறாமையற்று, மாறாக